வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பாண்டியன், அரசி, கோமதி 3 பேரும் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க. இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிளோட வந்து சில பல ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் குமரவேலை இழுத்துக்கிட்டு போறாங்க. ஏய் விடு விடு அப்படின்னு திமிர்ற குமரவேல், அப்பா வேணும்னு இப்படி பண்றாங்கப்பா அப்படின்னு கத்த. சார், அண்ணன் தான் எஸ்பி கிட்ட பேசுறேங்கிறாருல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சக்திவேல் கத்துறதுன்னு எல்லா சத்தமும் கேக்குது. சோஃபால உட்கார்ந்துருக்க அரசி எழுந்து ஜன்னல் கிட்ட வந்து எதிர் வீட்டை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பழிவாங்க பாக்குறாங்க. விடுங்க சார், விடுங்க விடுங்க சார், என்னைய எந்த தப்பும் பண்ணலங்க சார், நானு கையை விடுங்க சார். அப்பா சொல்லுங்கப்பா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு அப்படின்னு குமரவேல் கத்திக்கிட்டு இருக்க. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு தான் இவனை விரும்புச்சு, இப்ப இவனை மட்டும் கூட்டிகிட்டு போய் விசாரிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு சக்திவேல் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாரு குமரவேல். சார், நான் அந்த பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய் விசாரிங்க அப்படின்னு சக்தி கத்திக்கிட்டு இருக்க. சக்தி அப்படின்னு தம்பியை நகர்த்தி விட்டுட்டு, சார் எங்க வக்கீல் வர்ற வரையிலும் நீங்க இங்க வெயிட் பண்ணுங்கிறாரு முத்துவேல். சார், எதுவா இருந்தாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க, இப்ப இவனை கூட்டிட்டு போறதுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, இல்லனா எங்க வேலையை செய்ய விடாம தடுக்கிறீங்கன்னு உங்க மேலேயே ஆக்ஷன் எடுக்க வேண்டி இருக்கும். யோ இழுத்துட்டு வாங்கய்யா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அப்படின்னு உச்சி கூட்டிட்டு நிக்கிற சக்திவேலையும் தாண்டி கான்ஸ்டபிள்ங்க 2 பேரும் குமரவேலை தரன்னு இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சத்தம் கேட்டு கொஞ்சம் வாசல் பக்கமா வர்ற பாண்டியன், கோமதி என்ன சத்தம் வெளியிலன்னு கேக்குறாரு. தெரியலங்களேன்னு அவங்களும் சொல்ல, வா அப்படின்னு கதவை தாண்டி வெளியே வந்து நின்று ரோட்ல பாக்குறாங்க. சார் சொன்னா கேளுங்க சார் அப்படின்னு முத்துவேலும் கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. மாறி வடிவன்னு எல்லாருமே அழுதுகிட்டு இருக்க. குமரவேல் டக்குன்னு அவங்க கையில இருந்து விடுவிச்சுக்கிட்டு ஓட பாக்குறாரு. டேய் ஓடாதுடா, நில்லுடா, டேய் வாடா நில்லுடா. இவங்க பின்னாடி ஓட அவரு ஓடி பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்காரு. டக்குன்னு அவரை பிடிச்சிக்கிற 3 பேரும் டப்பு டப்புன்னு 2 அடி போடுறாங்க. எங்க ஓடுற, வாடா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிளையும் இழுத்துக்கிட்டு வர. சார் சார் சார், நான் தான் அவ்வளோ தூரம் சொல்றேன்லன்னு சக்தியும், சார் நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு முத்துவேலும் பக்கத்துல வந்து நின்று கத்துறாங்க. மாறி அழுதுட்டு கெஞ்சுறாங்க. எங்க வக்கீல் வர வரலும் பொறுமையா இருங்கன்னு சொல்றேன்லங்கிறாரு முத்துவேல். எஸ்பி கிட்ட பேசுறோம்ல, அப்புறம் என்னங்க சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்குள்ள எவத்துக்கு அவசரப்படுறீங்க அப்படின்னு சக்திவேலும் கத்திக்கிட்டு இருக்காரு. குமரவேல் கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்ணாம பயங்கரமா திமிரிக்கிட்டு இருக்காரு. அப்போ வெளியே போயிருந்த கதிர் பைக்ல வந்து நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வந்து பைக்கை நிறுத்துறாரு. சார், நாங்க தான் சொல்றோம்ல அப்படின்னு முத்துவேல் மறுபடியும் சொல்ல, சார் இங்க பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல, எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, யோ வண்டியில ஏத்தியான்னு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. குமரவேல் அப்பா அப்பான்னு கத்திக்கிட்டு இருக்க. முத்துவேலும் சக்திவேலும் ரொம்பவே ஆர்கியூ பண்றாங்க. என் புள்ளை எந்த தப்பும் பண்ணல, என் புள்ளைய விட்டுடுங்கன்னு மாறி கத்துறாங்க. அம்மா அதெல்லாம் விட முடியாதுமா, நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல மாறி கதறிக்கிட்டே கையெடுத்து கும்பிடுறாங்க. இன்னும் முத்துவேலும் சக்திவேலும் விடாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. சார் விடுங்க சார், கையை எடுங்க சார் அப்படின்னு குமரவேல் திமிரிக்கிட்டே இருக்க. பின்பக்க சட்டையை கொத்தா பிடிச்சி கான்ஸ்டபிள் ஜீப்புக்குள்ள தள்ளிடுறாரு அவரை. வண்டி எடுன்னு இன்ஸ்பெக்டர் ஏறி உட்கார. கான்ஸ்டபிள் கதவை சாத்த போக, சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், விடுங்க சார், விடுங்க சார் அப்படின்னு மாறியும், ஐயா விட்டுடுங்க ஐயான்னு பாட்டியும் கெஞ்சிட்டு நிக்கிறாங்க. கடைசிக்கு கான்ஸ்டபிள் கதவை சாத்திட, நாங்க வர்றோன்னு சக்திவேலும் வக்கீலோட வர்றோன்னு முத்துவேலும் சொல்றாங்க. அப்பா அம்மா பெரியப்பா அப்படின்னு இப்பதான் வீட்டுல இருக்கவங்க பேரெல்லாம் உறவெல்லாம் ஞாபகம் வருது போல இருக்கு. குமரவேலுக்கு ஒருத்தரையா கூப்பிட்டுக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஜீப் ஃபாஸ்டா அங்க இருந்து கிளம்பிடுது. மாறி ரோட்ல நின்ன வாக்குலயே தலையில அடிச்சுக்கிட்டு அழறாங்க. மாறி தலையில அடிச்சு அழுதுகிட்டு இருக்க. வடிவ உங்களை சமாதானப்படுத்த வீட்டுக்குள்ள போலான்னு திரும்புற சக்திவேலும் முத்துவேலும் எதிர் வீட்டை பாக்குறாங்க. சக்தி, நீ கவலைப்படாத, குமார வெளியே கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு முத்துவேல் சொல்லிட்டு இருக்காரு. ஐயோ அத்தை அத்தை, அவன் என்ன கொலை குத்தமா பண்ணிட்டான் அத்தை அப்படின்னு மாறி தலையில அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காங்க. என்ன, என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சுன்னு சந்தோஷமா இருக்கியா? 3 சொடக்கு போட்டுட்டு 1 மணி நேரத்துல என் பிள்ளைய நான் வெளியே எடுத்துட்டு வந்து காமிப்பேன், அப்புறம் வந்து நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்க. போடா நீயும் உன் வேலையும், என்னமோ பண்ணி தொலைச்சிக்க போ அப்படிங்கிற மாதிரி பாண்டியன், கோமதி, ராஜி, கதிர் 4 பேரும் உள்ளர வந்துடுறாங்க. அரசி ஜன்னல் கம்பிய வழியா பாத்துக்கிட்டு இருக்க. ராஜி அவங்க ரூம்குள்ள வந்து வருத்தமா உட்கார்ந்துருக்காங்க. கதிரும் உள்ளர வந்து கட்டில்ல உட்கார்றாரு. ராஜிய பார்த்துட்டு என்னாச்சு உனக்குன்னு கேட்க, ஒன்றும் இல்லைங்கிறாங்க ராஜி. உங்க அண்ணன் அரெஸ்ட் ஆனது உனக்கு கஷ்டமா இருக்கு அதானே? அவன் பண்ணினது ரொம்ப ரொம்ப பெரிய கேடி வேலை. நடந்த அடித்தடியில அரசி மட்டும் உண்மையை சொல்லலன்னு வச்சுக்க, அவ வாழ்க்கையே நாசமா போயிருக்கும். குமார் இதுவரைக்கும் பல தப்பு பண்ணிட்டான். எல்லா தடவையும் அவனை மன்னிச்சு விட்டுக்கிட்டே தானே இருந்திருக்கும். ஆனா இந்த தடவை அவன் பண்ணினது மன்னிக்கவே முடியாத தப்பு. அதனாலதான் அப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு.
அப்படின்னு கதிர் சொல்ல எனக்கு நல்லா புரியுது. அவன் பண்ணின தப்புக்கான தண்டனையை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். அது விஷயம் இல்லை. எனக்கு அம்மாவையும் சித்தியையும் நினைச்சாதான் கஷ்டமா இருக்கு. அவங்க எப்படி அழுதாங்கன்னு பார்த்தல. அம்மாவுக்கும் சரி சித்திக்கும் சரி எங்க 2 பேர் மேலேயும் அவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஒரே மாதிரி தான் நடத்துவாங்க. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்தப்பவே அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ அண்ணனும் ஜெயிலுக்கு போயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தமா சொல்றாங்க ராஜி. புரியுது அப்படின்னு கதிர் தலையாட்ட. அப்புறம் அப்பத்தாவுக்குமே அண்ணன்னா ரொம்ப உசுறு. இப்ப நடந்ததெல்லாம் அவங்க எப்படி தாங்கிக்க போறாங்கன்னே தெரியலன்னு ராஜி ரொம்ப வருத்தமா சொல்ல, உனக்கு அவங்கள பார்க்கணுமா சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு கதிர் கேட்க, ஐயையோ இருக்க பிரச்சனையில நான் வேற எதுக்கு புது பிரச்சனை உருவாக்கிக்கிட்டு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். எங்களை கடத்தினப்பவே அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போயிருக்கணும். அவன் மட்டும் அன்னைக்கே போயிருந்தா அரசியை கடத்துற தைரியமே அவனுக்கு வந்திருக்காது. ஒரு தடவையாவது அவன் பண்ணின தப்புக்கு அவன் தண்டனை அனுபவிக்கட்டும், அப்பவாவது திருந்துறானான்னு பார்க்கலாம் அப்படின்னு தன்னை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிற ராஜி, அரசி நல்லா இருக்கால்லன்னு கேட்குறாங்க. அப்படின்னு தலையாட்டுற கதிர், அந்த நகையெல்லாம் உன் வீட்டில் கொடுத்துட்டியான்னு கேட்குறாரு. இன்னும் இல்லைங்கிற மாதிரி ராஜு தலையாட்ட, எப்போ கொடுக்கறதா இருக்க அப்படின்னு கதிர் கேட்க, கொடுக்கணுங்கிறாங்க ராஜு. உடனே கொடுத்துடு, அடுத்தவங்க பொருள்லாம் நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னு கதிர் சொல்ல, இப்ப போய் எப்படி கொடுக்க முடியும்? அப்புறம் என் அப்பாவும் சித்தப்பாவும் அதை வச்சு அடுத்த சண்டையை ஆரம்பிச்சிருவாங்க. அண்ணன் பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அப்புறமா பார்த்துக்கலான்னு ராஜு சொல்றாங்க. சரி ஆனா கொடுத்துடலான்னு கதிர் சொல்ல, சரின்னு ராஜியும் தலையாட்டுறாங்க. கொடுத்துட்றேன்னு அவங்க தலையாட்ட, சரி நான் வெளியே இருக்கேன், உனக்கு ஏதாவது பேசணும்னா கூப்பிடு, இல்லை நீ எங்கேயாச்சும் போகணும்னா சொல்லு போகலாம் அப்படின்னு கதிர் சொல்ல, சரின்னு ராஜி தலையாட்டுறாங்க. சரி வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும் அப்படிங்கிற கதிர் அங்கிருந்து எழுந்து வெளியே போயிடுறாரு. பாண்டியன் கடையில் உட்காந்துருக்க சரவணன் பொருள் எடுத்து கொடுத்துட்டு வேர்வையை தொடச்சிக்கிட்டு நிமிடுறாரு. ஏண்டா சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பா அப்படிங்கிறாரு. ஏண்டா உன் மனசுக்கு பிடிச்சதான் நம்ம கடையில் நீ வந்து வேலை பார்க்குறியா அப்படின்னு கேட்க, ஆமாப்பா ஏன் கேட்குறீங்க அப்படின்னு சரவணன் பதில் கேள்வி கேட்க, இல்லை கேட்டேன். டேய் உண்மையை சொல்லுடா, மனசுக்கு பிடிச்சதான் வந்து வேலை பார்க்குறியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா நான் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, ஏண்டா சரவணா ஒரு 4-5 நாள் கழிச்சு அப்பா உங்களுக்கு பயந்துக்கிட்டு தான் வேலைக்கு வந்தேன்னு சொல்லிட மாட்டியே அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்பா நான் ஏன்பா அப்படிலாம் சொல்ல போறேன், நானா தானேப்பா கேட்டு உங்ககிட்ட கடைக்கு வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல, சந்தோஷம்டா, என்னடா செய்யறது, பயமா இருக்குல்ல, நானு என்னைய பத்தி என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா, என்னத்த சொல்றது, செந்தில் அரசின்னு எல்லாருமா சேர்ந்து என்னோட எண்ணத்தெல்லாம் தவிடு பொடி ஆக்கிட்டாங்களேடா அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க, என்ன பதில் சொல்றதுன்னு பேசாம நிக்கிறாரு செந்தில். அப்போ பழனி அங்க மெதுவா வர, ஏண்டா பழனி அப்படின்னு கூப்பிட, அவரு மச்சாங்கிறாரு. உனக்கு என் மேல ஏதாவது கோபதாபம் இருக்கா, எனக்கு பயந்துகிட்டே எதுவும் கடையில வந்து வேலை செய்யறியான்னு பாண்டியன் கேக்குறாரு. அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே மச்சான் அப்படின்ற பழனி எதுக்கு இப்படிலாம் கேக்குறாருன்னு குழப்பமா பாக்குறாரு. சந்தோஷம்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, என்னாச்சு மச்சானுக்கு, ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி கண்ணாலேயே பழனி சரவணன் கிட்ட கேட்க, எனக்கும் தெரியலையே மாம்ச அப்படின்னு அவரும் கண்ணாலேயே பதில் சொல்லிட்டு இருக்காரு. திரும்பவும் கேட்குறேன்டா ஏய் அப்படின்னு கூப்பிட, சரவணன் கிட்ட இருந்து பார்வை எடுத்து பாண்டியன் கிட்ட வைக்கிறாரு பழனி. டேய் திரும்பவும் கேட்குறேன்டா, யோசிக்காம இப்போவாவது உண்மையை சொல்லுங்கடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, சொல்றேன் மச்சான் சொல்றோம் அப்படின்னு பழனி சொல்றாரு. என் கூட ஏறுக்குமாறு பேசுறதுக்குன்னே கதிர் பையன் இருந்தான், அடுத்து அவன் என்ன குண்டை தூக்கி போட போறானோ எனக்கு தெரியல, ஏண்டா இந்த கதிருங்கிறவன் என்ன பண்ணலான்னு இருக்கானா அப்படின்னு பாண்டியன் 3வது ஆளு கேட்குற மாதிரி கேட்குறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நிற்க, ஏண்டா இலை அவன் ஏதாவது பிளான் வச்சிருப்பான்லடா, அதை கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லியிருப்பான், அது என்ன ஏதுன்னு பயப்படாம சொல்லுங்கடா என்கிட்ட அப்படின்னு பாண்டியன் கேட்க, எதுக்கு வம்புன்னு வாயை இறுக்கி முடிக்கிறாரு சரவணன். அவன் ஏதோ டிராவல்ஸ் வைக்கலான்னு இருக்கானா மச்சான் அப்படின்னு பழனி சொல்ல, டிராவல்ஸா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆன்னு தலையாட்டுறாரு பழனி. ஏண்டா டிராவல்ஸ் வைக்கணும்னா ஏகப்பட்ட பணம் தேவைப்படுமேடா, அதுக்கு என்ன செய்ய போறானா அவன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா லோன் போட்டு டிராவல்ஸ் வைக்க போறானா, லோனுக்கு தான்ப்பா அவன் ரொம்ப அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சரவணன் தைரியமா சொல்லிட, ஆமான்னு பழனியன் தலையாட்டுறாரு. பாண்டியன் யோசனையா உட்கார்ந்துருக்க, அப்பா அவன் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலப்பா அப்படின்னு சரவணன் தயங்கிக்கிட்டே சொல்ல, எனக்கு எல்லாம் புரியுதுடா, என்ன ஒண்ணு அவனுக்கு என்கிட்ட பேசுறது கொஞ்சம் பயம்,
அப்படிதானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆஹா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, அப்புறம் ஏண்டா இலை, நான் தெரியாம தான் கேக்குறேன், நான் என்ன கரடியா இல்ல காண்டா மிருகமா? அவன் ஏதாவது சொன்னா அவன் குரவலையை பிடிச்சி கடிச்சு தின்னுட போறனா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்லப்பா அது வந்துன்றாரு சரவணன். இலை, எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்கடா, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் பேசலாங்கிற சுதந்திரத்தை உங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு தானேடா இருக்கேன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, அப்படியா மச்சான் எப்ப இருந்து அப்படின்ற மாதிரி பழனி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு பார்க்க, அதே கேள்வியோட சரவணன் பழனிய பாக்குறாரு. குடுக்குறீங்கப்பா அப்படின்னு சரவணன் ஏதோ சொல்ல வர, இவனை பாத்தியா தலைய தொங்க போட்டுட்டு கம்முன்னு நிக்கிறான், ஆமா இல்லன்னு வாயை திறந்துட்டு ஏதாவது சொல்றானா இல்லையான்னு பாருடா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா மச்சான் குடுக்குறிய அப்படின்னு பழனி ஒரு மாதிரியான குரல்ல சொல்ல, பாண்டியனுக்கு குழப்பமா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியலடா சரவணா. ஏண்டா பழனி, ஏண்டா என்னை பார்த்தா மட்டும் எல்லாரும் இந்த பயப்படுறிய? என்னமோடா. சரிடா, குடோன்ல லோடு வந்து இறங்கி இருக்கு, முடிஞ்சா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கடையில அடுக்கி வைங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பழனி அமைதியா தலையாட்ட அப்படிங்கிறாரு சரவணன். டேய் முடிஞ்சா செய்யுங்கடா, நான் சொன்னேங்கிறதுக்காக உடனே பயந்துகிட்டு எல்லாம் எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் இல்ல, புரியுதான்னு பாண்டியன் கேட்க, சரிப்பான்னு பழனியை பார்த்துட்டு தலையாட்டுறாரு சரவணன். சரிடா, வெளியில ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாண்டியன் எழுந்திருச்சு வெளியே வர, சரிப்பான்னு தலையாட்டுறாரு சரவணன். பாண்டியன் வெளியே போனதும், மாமா அப்பா ரொம்ப பாவம் மாமா, நடந்த விஷயங்களால மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல, அவருக்கும் சில புரிதல் வர வேண்டியது அவசியம் தானே சரவணா, நடந்த விஷயங்கள்ல அவருக்குள்ள ஏதாவது மாற்றங்கள் வந்தா நல்லது தானே அப்படின்னு பழனி கேட்க, அப்படின்னு தலையாட்டிட்டு சரவணன் நிக்க, ஆமாண்டா சரிதானேங்கிற மாதிரி பழனியும் தலையை ஆட்டிட்டு நிக்கிறாரு. ரெண்டு பேருமே போற பாண்டியனை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. நைட் ஆகுது. மாறி ஒரு பக்கம் சோஃபாவுக்கு முட்டு கொடுத்து உட்காந்து அழுதுட்டு இருக்க, பாட்டி சேர்ல உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. மாறி பக்கத்துல உட்கார்ந்துருக்க வடிவு, மாறி இந்த டீயாச்சும் குடி அப்படின்னு ஒரு டம்ளரை எடுத்து நீட்ட, எனக்கு வேண்டாம்க்கா அப்படின்னு மாறி அழுதுகிட்டே இருக்க, அத்தை நீங்களாச்சும் குடிங்க அத்தை அப்படின்னு நீட்ட, வேண்டாம்பாங்கிறாங்க அவங்களும். இப்படி சாப்பிடாமலே இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்னு வடிவு கேட்க, என்ன வேணும்னாலும் ஆகட்டும், அங்க என் புள்ள என்ன ஆனா எப்படி இருக்கான்னு தெரியாம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், எனக்கு தொண்டையில இறங்கவே இறங்காதுன்னு மாறி அழுதுட்டு இருக்க. என்ன மாதிரி இது, குமார கூட்டிட்டு வர்றதுக்கு தானே அவங்களும் அவங்க தம்பியும் போயிருக்காங்க, கூட்டிக்கிட்டு வந்துருவாங்க, நீ வருத்தப்படாதம்மான்னு வடிவ ஆறுதல் சொல்றாங்க. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதன்னு நான் படிச்சு சொன்னேன்ல, உருப்படியா இருன்னு நான் எத்தனை தடவை அவன்கிட்ட சொல்லி இருப்பேன், அவன் கேட்டானா? கேட்கலையே. அவனோட பழி வாங்குற குணம் எங்க கொண்டு வந்து நிறுத்திருச்சு பாத்தீங்கல்ல அப்படின்னு மாறி கதறி அழுதுகிட்டு இருக்க. பாட்டியும் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. அழாத மாதிரி அப்படின்னு வடிவு சொல்ல, எல்லாம் அந்த மனுஷனாலதான் வந்தது, ஆரம்பத்திலேயே அவனை கண்டிச்சு வச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்குமா? அவர் கூட சேர்ந்து இவனும் ஆடனால, அதான் இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு வக்கீல்னு அலைஞ்சிட்டு இருக்காங்க. ஐயோ இது பொம்பளை புள்ள விவகாரம், அவ்வளவு சீக்கிரம் விடுவாங்களா? விட மாட்டாங்களே அப்படின்னு மாறி மறுபடியும் தலையில கை வச்சுக்கிட்டு ரொம்பவே அழறாங்க. இதோ பாரு மாறி, நீயா தேவையில்லாம கற்பனை பண்ணி அழறதெல்லாம் முதல்ல நிறுத்து அப்படின்னு வடிவு சொல்ல, அவன் பண்ணினது பெரிய தப்புன்னு மூளைக்கு தெரியுது, ஆனா என் மனசுக்கு தெரிய மாட்டேங்குது, பெத்த புள்ளையா போயிட்டானே, என்னால என்னக்கா பண்ண முடியும் அப்படின்னு மாறி அழுதுகிட்டு இருக்க. பாட்டி எழுந்திருக்கிறாங்க. அப்பா முத்து சக்தி அப்படின்னு எழுந்து வர்றாங்க. உடனே மாரியும் வடிவம் கூட எழுந்து நிற்கிறாங்க. எங்க என்னாச்சு அப்படின்னு மாரியும் கேட்க, ஏய்யா குமாரி எங்கன்னு பாட்டி கேக்குறாங்க. ரெண்டு பேரும் பதில் சொல்லாம அமைதியா நிக்க. மாரி வெளியே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்பா பதில் சொல்லுங்கப்பா, குமாரி எங்க அப்படின்னு பாட்டி கேட்க, முத்து அமைதியா நிக்க சக்திவேல் முகத்தை திருப்பிக்கிறாரு. ஏங்க ஏன் அமைதியா இருக்கீங்க, நம்ம புள்ள எங்க கூட்டிக்கிட்டு வரலையா அப்படின்னு சக்தி கிட்ட கேக்குற மாதிரி. மாமா குமார் எங்க மாமான்னு முத்துவேல் கிட்ட கேக்குறாங்க. வரலையா உங்க கூட, அவன் எப்ப வருவான்னு தவிப்பா கேக்குறாங்க. மாறி எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இனி கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடத்தி தான் அவனை கூட்டிக்கிட்டு வர முடியும் அப்படின்னு முத்துவேல் சொல்ல, மாறி வடிவு பாட்டி மூணு பேரும் பயங்கரமா அதிர்ந்து போறாங்க. ஒரு சில நிமிஷத்துல அதிர்ச்சியில இருந்து வெளியே வர்ற மாதிரி ஐயோ ஐயோ ஐயோன்னு தலையில பயங்கரமா அடிச்சுட்டு அழறாங்க. வடிவு அவங்க கைய பிடிச்சிக்க, இதெல்லாம் அவனுக்கு தேவையான அழறாங்க. மாறி இதோ பாரு, அழாத, எப்படியாவது குமார வெளியே கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு முத்துவேல் சொல்ல, மாறி வருத்தமும் ஏக்கமுமா முத்துவேல பாக்குறாங்க. மாறி
அதான் அண்ணே சொல்றாங்கல்ல, அழுவாத மாதிரி ஏன் மாதிரி அழுவுற? குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரியே குமார உடனே ஜெயில இருந்து கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு சக்தி சர்காஸ்டிக்கா சொல்றாரு. முத்துவேல் கொஞ்சம் அதிர்ச்சியோட தம்பிய பார்க்க வடிவும் அதிர்ச்சியும் கோவமா சக்திவேலை பாக்குறாங்க. ஆரியும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. என்னடா என்ன இந்த மாதிரி பேசிட்டு இருக்கன்ற மாதிரி பாட்டியும் பாக்குறாங்க. எந்த நேரத்துல என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் கண்ணு முன்னாடி தானே போலீஸ்காரங்க கிட்ட என் கௌரவத்தை விட்டு கெஞ்சிக்கிட்டு இருந்தேன். வக்கீலு எஸ்பி ஆபீஸ்னு அலைஞ்சேன்னு முத்துவேல் கேக்குறாரு. எல்லாம் செஞ்சீங்கன்னு, ஆனா என் பையன் வெளியே வரலையே அப்படின்னு விரக்தியா சொல்றாரு சக்திவேல். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அவன் செஞ்ச தப்பு அப்படிங்கிறாரு முத்துவேல். என்னன்னு இன்னும் என் பையன் மேல ஒரு குறை கூட சொல்லலையேன்னு நினைச்சேன். சூப்பர்னு விரல பிடிச்சு காமிச்சிட்டு சொல்லிட்டீங்கன்னு ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த பிரச்சனையெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியுமாண்ணே உங்களுக்கு அப்படின்னு சக்திவேல் மூக்க உறிஞ்சுக்கிட்டு, என் பையனுக்கு பழி வாங்கணுங்கிற வெறி எங்க இருந்து வந்துச்சு தெரியுமாண்ணே? உங்க மவ ஓடுகாலியால. என் பையன் நல்லவனாதான் இருந்தான். அவன் தங்கச்சி அந்த ஓடுகாலி இந்த வீட்டை விட்டு ஓடுனதுக்கு அப்புறம் இப்படி மாறிட்டான்னு சக்திவேல் சொல்றாரு. என் மக ஓடி போனதுக்கு பழி வாங்கணும்னு நான் யார்கிட்டையும் சொல்லலைங்கிறாரு முத்துவேல். ஆஹா அப்படின்னு சக்திவேல் நக்கலா சொல்லிக்கிட்டு இருக்க. அவனா ஏதாவது பண்ணா நான் அதுக்கு பொறுப்பாக முடியாது அப்படின்னு முத்துவேல் சொல்ல, ஓடி போனவ இந்த குடும்பத்தோட கௌரவத்தை குள்ளி தோண்டி புதைச்சவ எல்லாருமே சந்தோஷமா நல்லா இருக்காங்க. நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் அவ்வளோ கஷ்டப்பட்டவன் ஜெயில இருக்கானே அப்படின்னு ஏதோ சுதந்திர போராட்டத்துக்காக கஷ்டப்பட்ட தியாகி மாதிரி பேசிட்டு இருக்காரு சக்திவேல். யோ, யாராவது சக்திவேலை பிடிச்சி உள்ளார போடுங்கய்யா. அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு என்னென்ன கவலை அப்படின்னு சக்திவேல் விரக்தியா சொல்ல, டேய் போதும் போதும் விடுங்கடா, இப்ப அதை வச்சு பெருசா சண்டைய ஆரம்பிச்சிடாதீங்க அப்படின்னு பாட்டி பதறிக்கிட்டு சொல்ல, சண்டெல்லாம் இல்ல ஆத்தா, பெத்த மனசு வலிக்குதாத்தா அப்படின்னு இதயத்தை தட்டி சொல்றாரு சக்திவேல். ஆனா ஒண்ணுன்னு, இனிமே காலத்துக்கும் உன் மவ இருக்கல்ல அந்த ஓடுகாலி ராஜி, அவன் நல்லாவே இருக்கவே மாட்டானே, நல்லா இருக்க மாட்டா, நாசமா போயிடுவா அப்படின்னு சக்திவேல் பயங்கரமா வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு. வடிவு அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஐயோ வேணாங்க அப்படின்னு மாறி கத்த, ஏய் ராஜி எங்க இருந்தாலும் நம்ம வீட்டு குழந்தைடாவ, வேணாம்ப்பா வேணாம், ஓ வாயால் அவளை சபிக்காதப்பா, வேணாம்ப்பான்னு பதறாங்க பாட்டி. என் மவனை ஜெயிலுக்கு அனுப்புனது அந்த குடும்பத்தோட சேர்ந்து அவளும் தான் என் பையனை ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கா. ஆனா இன்னமும் அவளை இந்த வீட்டு பொண்ணுன்னு தான் தூக்கி கொஞ்சிரியா ஆத்தா? எல்லாத்துக்கும் காரணமான அவ நாசமா போயிடுவா, நடுத்தருவுல நிப்பா அப்படின்னு சக்தி மறுபடியும் கத்த, ஐயோ வேணாண்டா வேணாம் அப்படின்னு பாட்டி கத்திக்கிட்டு இருக்க. ஐயோன்னு ரெண்டு காதையும் பொத்திக்கிறாங்க வடிவு. அப்படி மட்டும் அவ போவலன்னு வச்சுக்க ஆத்தா, அவ புருஷன் அந்த பாண்டியன் குடும்பம் எல்லாத்தையும் நாசமாக்கி நடுத்தெருவுல கொண்டு வந்து நிறுத்தியே தீர்வேன் ஆத்தா அப்படின்னு சக்திவேல் சூளுரைக்க, டேய் வேணாண்டா வேணாம் அப்படின்னு பாட்டி தலையில இருந்து கையெடுத்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க. என் மவனுக்காக நான் இதை பண்ணுவேன், இது சக்திவேல் சபதம் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் திரும்ப, டேய் சக்தி சக்தி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க பாட்டி. முத்துவேல் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அவரே ராஜிய வேணான்னு ஒதுக்கிட்டு பேசாம இருந்தாலும் ஓடுகாலின்னு 1000 தடவை சொல்லியிருப்பாரு சக்திவேல். ஐயா முத்து, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதையா, பைத்தியக்கார பையன் அவன் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான்ல, அதுல ஏதோ வருத்தத்துல இந்த மாதிரி சொல்லிட்டு போறான். தீன்னு சொன்னா வாய் வெந்துடுமாப்பா, எதுவும் கவலைப்படாதையா, இதோ பாரு குமார் வெளியே வந்துட்டானா, எல்லாமே சரியாயிடும்பா அப்படின்னு பாட்டி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்க. இரும்பு மாதிரி நின்னுட்டு இருக்காரு முத்துவேல். மாமா குமார் வந்துருவான்ல அப்படின்னு மாறி கேட்க, வந்துருவாமா, சொன்ன வாக்க நான் காப்பாத்துவேன், எவ்வளவு பணம் செலவானாலும் அவனை நான் வெளியே கூட்டிட்டு வந்துருவேன் அப்படிங்கிற முத்துவேல அங்கிருந்து போயிட, மாரிக்கு சமமா இப்ப வடிவம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ குமார் வெளியே வர்றதுக்குள்ள அண்ணனும் தம்பியும் ஆளுக்கு ஒரு பக்கமா போயிடுவானுங்க போல இருக்கே அப்படின்னு பாட்டி அழுதுகிட்டு இருக்க. ஆளுக்கு ஒரு கவலையில இருக்காங்க. மறுநாள் பொழுது விடியுது. கோமதி டைனிங் டேபிள்ல எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்க. சரவணன் ஒரு சேரை இழுத்து வந்து உட்கார்றாரு. வாடா அப்படின்னு தட்டு வைக்கிற கோமதி இட்லி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அம்மா மற்றவங்கெல்லாம் எங்கம்மா அப்படின்னு சரவணன் கேட்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல, அப்ப நான் தான் இன்னைக்கு லேட்டா அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாங்க கோமதி. அப்பா வேற திட்ட போறாருன்னு சரவணன் பயப்பட, ஏண்டா டேய், நீ 4 மணிக்கு எந்திரிச்சு குடோன்ல வேலை பார்த்துட்டு தானே வந்த, அப்புறம் எதுக்கு உன்னை திட்ட போறாரு அப்படின்னு கோமதி சொல்ல, சரவணன் அவசரமா சாப்பிட்டுட்டு இருக்காரு. அம்மா நீ சாப்பிட்டியான்னு அவரு கேட்க, நான் சாப்பிட லேட் ஆகும்டா அப்படின்னு கோமதி சொல்ல, அம்மா
டயத்துக்கு சாப்பிட வேண்டியதானேம்மா, அப்புறம் கை கால்லாம் நடுங்கும், மயக்கம் வர்ற மாதிரி இருக்கும், எதுக்குமா இதெல்லாம், நேரத்துக்கு சாப்பிடுமாங்கிறாரு சரவணன். அப்படியே பழகிருச்சுடான்னு கோமதி சொன்னா கேட்க மாட்டீங்கல்ல, சரி அரசி சாப்பிட்டாளான்னு கேக்குறாரு சரவணன். இல்லடா, அவ ரூமை விட்டு வெளியிலயே வரல அப்படின்னு கோமதி ரூமை விட்டு வெளியில வரவே இல்லையா, அரசி அரசி அப்படின்னு சரவணன் கூப்பிட அரசி அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. டேய், அவளை நான் சாப்பிட வச்சுக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்புங்கிறாங்க கோமதி. சரவணன் எழுந்து போக டேய் டேய் சாப்பிடலையாடா அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்கவே சரவணன் ரூம்குள்ள இருக்க அரசி கிட்ட வர்றாரு. அவர் வந்தது கூட தெரியாம அரசி அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க அரசின்னு அவரு கூப்பிட திடுக்குன்னு பாக்குறாங்க அரசி. சாப்பிடலையா அப்படின்னு அவரு கேட்க எனக்கு பசிக்கலன்னு அப்படின்னு அரசி பதில் சொல்றாங்க. பசிக்கலையா, டைம் என்ன ஆயிட்டு இருக்கு, வா வந்து சாப்பிடுன்னு கூப்பிடுறாரு சரவணன். இல்லன்னே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அரசி உனக்கு வேணுமா வேணாமான்லாம் நான் கேட்க வரல, சாப்பிட தான் கூப்பிடுறேன், வா போலாம் வா போலாம் வா வா அப்படின்னு தங்கச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றாரு சரவணன். இதை பார்த்துட்டு இருக்க கோமதி நான் கூப்பிட்டா வரமாட்டேன், உன் அண்ணன் கூப்பிட்டா வந்துருவியா அப்படின்னு கேட்க அம்மா ஏன் தங்கச்சிமா, நான் சொன்னாதான் கேப்பா, நீ உட்காரு அப்படின்னு சேரை இழுத்து கொடுக்குறாரு தங்கச்சிக்கு. உட்காரு அரசி உட்காரு அப்படின்னு சரவணன் அரசி உட்கார்றாங்க. அதுக்கப்புறம் அவரும் உட்கார்றாரு. சொன்னா கேளுன்னு, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன்னு அப்படின்னு அரசி அம்மா பிளேட்லாம் வேணாமா, இதுவே போதும் அப்படின்னு அரசிக்கு வச்ச பிளேட் எடுத்து கோமதி கிட்டேயே கொடுக்குறாரு சரவணன். இந்த அரசி அப்படின்னு ஊட்டி விட வர அண்ணே நான் அப்புறமே சாப்பிட்டுக்கிறேன் என்ன அப்படின்னு அரசி பேசாம சாப்பிடு வாங்கிக்க அப்படின்னு ஊட்டி விட அரசி வாங்கிக்கிறாங்க. ஏண்டா பச்சை குழந்தை, தூக்கி இடுப்புல வச்சு ஊட்டி விடுடா அப்படின்னு கோமதி கிண்டல் பண்ண, ஏன் நான் அதை கூட செய்வேன், கதை கூட சொல்லி ஊட்டுவேன் இல்ல அரசி அப்படின்னு சரவணன் கேட்க அண்ணனை ஒரு பார்வை பாக்குறாங்க அரசி. அவரு மறுபடியும் ஊட்டி விட இந்த பக்கம் கோமதியும் அந்த பக்கம் அரசியுமா சரவணன் நெகிழ்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. இந்தா அப்படின்னு அவரு மறுபடியும் ஊட்டி விட அண்ணே போதும்னு வேணா அண்ணே அப்படின்னு அரசி கடைசி வாயி அண்ணனுக்காக அப்படின்னு சரவணன் ஊட்டி விட வாங்கிக்கிறாங்க அரசி. அரசி எழுந்து போக எங்கடி போற அப்படின்னு கோமதி கேட்க திரும்பின அரசி அப்படியே கோமதி பக்கமா திரும்புறாங்க. என்னடி மறுபடியும் ரூம்குள்ள போய் உட்கார போறியா, இங்கேயே இருடிங்கிறாங்க கோமதி. நான் ரூம்லயே இருக்கேம்மா அப்படின்னு அரசி கோவிலுக்கு போயிட்டு வரலாமா அப்படின்னு கோமதி கேட்க கோவிலுக்கா, நான் வரலம்மா அப்படின்னு அரசி பதற, அரசிமா நீ கோவிலுக்கெல்லாம் போக வேண்டாம், ஏன் கூட வாங்குறாரு சரவணன். எங்கடா அப்படின்னு கோமதி கேட்க அதெல்லாம் சொல்ல முடியாது அரசி, நீ வா நம்ம போலாம் அப்படின்னு சரவணன் கூப்பிட இல்லன்னு நான் வீட்லயே இருக்கேங்கிறாங்க அரசி. இந்த வீட்டுல நீ பெரியவளா இல்ல நான் பெரியவனான்னு சரவணன் கேட்க நீ தான் பெரியவன்னு அரசி சொல்றாங்க. அப்ப என்ன, நான் சொல்றத கேளு அப்படின்னு சரவணன் அரசி தயங்கிட்டே நிக்க கூட போயிட்டு வா அப்படின்னு கோமதியும் அரசி அப்படியே நிக்கிறாங்க. சட்டுன்னு 2 வாய் எடுத்து வாயில போட்டுக்கிற சரவணன் இரு நான் கை கழுவிட்டு வரேன் அப்படின்னு ஓட டேய் என்னடா அப்படிங்கிறாங்க கோமதி. அம்மா போதுமா அப்படிங்கிற சரவணன் கை கழுவ போறாரு. கையை கழுவிட்டு வந்து சேர உள்ளர நகர்த்தி விடுறவரு அரசி வா போலாம் அப்படிங்கிறவரு அம்மா போயிட்டு வரோம் வா வா அப்படின்னு தங்கச்சி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அம்மா நீ சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரசியை கூட்டிட்டு போக போறவங்களை பார்த்துக்கிட்டு யோசனையா நிக்கிறாங்க கோமதி. மீதி என்ன நடக்கும்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.